ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் 1 யோவான் 4:7-8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஷெல்டனும் ஷைனியும் தங்களுடைய உறவுகள் எல்லாரும் நல்லபடியாக பேசி இருக்கணும், அன்பாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இருதயம் உள்ளவங்க. ஆனால் அவங்களுடைய உறவினர்கள் அவங்கள பார்த்தாலே வெறுக்கிற மாதிரியான வார்த்தைகளை பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. இதனால் ஷைனி ரொம்ப மனம் உடைஞ்சு போனான். ஷெல்டன்கிட்ட இதை பற்றி பேசும்போது ஷைனி சொன்னால், இங்கே பாருங்கள், உங்களுடைய உறவுகள் கூட என்னையால் பேசி சந்தோஷமாகவே இருக்க முடியல. அவங்க என்னைய பார்த்தாலே ஒரு பகையாளி மாதிரியும் ஒரு பெரிய விரோதி மாதிரியும்லாம் பார்க்குறாங்க. நான் என்ன பிசாசா இல்லை பேயா? எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நான் அவங்கள உண்மையாக நான் நேசிக்க தானே செய்கிறேன். அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு பகுதியில் கூட நாம் இல்லையே அப்படின்னு வேதனையோடு அழுதாங்க. அப்போ ஷெல்டன் சொன்னாங்க, இங்கே பாரு, ஒட்டாத உறவுகளை நம்பி நாம் ஏன் உடைஞ்சு போகணும்? உண்மையாக உன்னை நேசிச்சிருந்தாங்கன்னா உன்னை உதாசனப்படுத்தவே மாட்டாங்கல்ல. இதுக்காக உன்னுடைய கண்ணீரை நீயே சிந்தணும். கண்ணீருங்கிறது விலையேற பெற்றது. அதை வீணா இந்த மாதிரியெல்லாம் சிந்தக்கூடாது. மனுஷங்களுக்காக நம்ம சிந்துறதை காட்டிலும் கர்த்தருக்காக சிந்துறதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஷைனி சொன்னால், இங்கே பாருங்கள், கர்த்தருடைய ஒரு பெரிய உடன்படிக்கை எல்லார் மேலும் அன்பு செலுத்துறது தான். இதைத்தானே நாம் செஞ்சோம். ஆனால் ஏன் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் ஷெல்டன் சொன்னார், நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான், அன்பு தான் செலுத்தணும். ஆனால் அவங்க நமக்கு அதுக்கு பதிலாக பகையை தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்மளை என்னமோ பிடிக்கிறது இல்லை, ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னதும் ஷைனி சொன்னால், ஒருவேளை நம்மக்கிட்ட பண குறைச்சல் இருக்குதே, அதனாலயா நம்மளுக்கு பார்க்க யாருக்குமே பிடிக்கலையா என்ன அப்படின்னு கேட்டா. ஷெல்டன் சொன்னாங்க, இது கூட இருக்கலாமா. அதனால் நமக்கு பணம் வந்ததும் இவங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஷைனி சொன்னால், பணம் வந்ததுக்கப்புறமா இவங்க பேசுனாங்கன்னா அது பணத்துக்காக தான் பேசுகிறாங்கன்னு அர்த்தம், அன்புக்காக பேசலைல்ல. ஆனால் நீங்கள் சொன்னதும் உண்மைதான். அவங்க உண்மையாக நேசிச்சிருந்தாங்கன்னா நம்மளை உதாசீனப்படுத்தவே மாட்டாங்க. எந்த இடத்துலையும் வச்சு நம்மளை அவமானப்படுத்துறதுல தான் அவங்க குறியாகவே இருக்கிறாங்க. சரி, இதை குறித்து நம்ம கர்த்தர்கிட்டயே ஜெபம் பண்ணி நம்மளுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்திக்கிடுவோம். தேவனும் ரொம்பவே அன்பாக தானே இருக்கார். அவருடைய அன்பு நம்மளுடைய இருதயத்தில் நிறைஞ்சிட்டுன்னா இந்த மாதிரி நம்ம கலங்க தேவையில்லைல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சமேனும் மனசு ஆறுதல் அடைஞ்சாங்க ஷைனி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நாமளும் நல்லா இருப்பாங்க நம்மளுடைய உறவுகள்னு சொல்லி அவங்கள நம்பி நாம் அவங்கள்ட்ட நம்ம அன்பை செலுத்தும் போது கண்டிப்பாக அவங்க நம்மளை உதாசீனப்படுத்தினா வேதனையாக இருக்கும். ஆனாலும் அவங்க நம்மளை உண்மையாக நேசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அதனால் ஒட்டவே ஒட்டாத ஒரு உறவுகளுக்காக நம்ம நம்பி ஏன் உடைஞ்சு போகணும்? கர்த்தர் நமக்கு உயிருக்கு உறவாக இருப்பார். அதனால் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டு மகிழ்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.